Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. கடின உழைப்பு இருந்தால் எதுவும் சாத்தியம் என UPSC தேர்வில் சாதித்த சுப்பிரமணிய பாரதி நிரூபித்து காட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் சுப்பிரமணிய பாரதி. இவர் தனது முதல் முயற்சியிலேயே UPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். அகில இந்திய அளவில் 778வது ரேங்க் எடுத்த இவருக்கு தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் பெரிதும் கை கொடுத்துள்ளது. செங்கல் சூளை தொழிலாளியின் மகனான இவரை போன்ற எளிய பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குகிறார். என்னோட முதல் அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்றதுக்கு நான் முதல் திட்டம் மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணுச்சு. இளங்கலை வரலாறு படித்தேன். நிறைய பேர் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது என்னப்பா ஹிஸ்ட்ரி எடுக்கிறவங்க படிக்காத பசங்க ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்த படிச்ச பசங்க படிக்க மாட்டாங்க. தமிழ் மீடியத்தில் படித்த பசங்களால எந்த இதுவும் பண்ண முடியாது, இங்கிலீஷ் பேச முடியாது, இங்கே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணதுக்கு தான் ஆள்கள் நிறைய இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவனால எதுவும் முடியும் அப்படிங்கிறதுல. அதனால நான் காலேஜ்ல இருந்தே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். உன்னை இதுக்காக படிக்க வச்சேன். நீ கையில கொடுக்குற சம்பளம் முதல் சம்பளம் நீ படிச்சு வேலைக்கு போய் வாங்குற சம்பளமா தான் இருக்கணும். என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க. ஜாதி எந்த ஒரு இதையும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி பசங்க பெருசா கேட்கல என்கிட்ட, இப்போ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மீடியம் மூலமா நான் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவ்வளவு கஷ்டம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது 2 மணி குறையாம இருக்கும். ஸ்கூல் போய் படிக்க முடியல, ஆனா அந்த இதை என்னால நூலகம் போய் இது பண்ண முடிஞ்சுது. அப்புறம் பிள்ளைங்களை அதே மாதிரி படிக்க வைக்கணும்னு நினைச்சபோது தான் சின்ன பிள்ளையில இருந்தே இந்த படிப்பு சம்பந்தமாகவே நான் கவிதைகள் பாட்டு எல்லாமே நானே எழுதி பேச்சு போட்டிக்கு அவனுக்கு கொடுப்பேன். அதுல ஜெயிச்சுட்டு வருவான். கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும், அம்மாவும் வேலைக்கு போகணும், அப்பாவும் வேலைக்கு போகணுங்கிறதுலாம் இல்லை. யாராவது ஒருத்தர் குடும்பத்துக்காக உழைக்கும், ஒருத்தர் பசங்க கூட இருந்து அவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பசங்களை கண்காணிக்கணும், அவங்களுக்காக நம்ம டயத்தை இது பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு குழந்தைய இது பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட இது. மற்றவங்கள சூழ்நிலை அப்படின்னு என்னோட இது. அதனால நான் வெளியில எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல. வீட்டுக்குள்ளேயே 3 மிஷின் போட்டு வீட்டுக்குள்ளேயே சொல்லியும் கொடுத்தேன், துணியை தச்சியும் கொடுப்பேன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.